டெய்லி டெஸ்ட் மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸோட அந்த லாஸ்ட் செஷனில் அவங்களோட பேட்டிங் இது வரைக்கும் அகமதாபாத் டெஸ்ட் மேட்ச்லையோ டெல்லி டெஸ்ட் மேட்சோட டே ஒன்லையோ காண கிடைக்காத ஒரு காட்சி கிடச்சிருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச் நம்ம நினைக்கிறோம் ஒரு 2.5 நாள்லையா 3 நாள்லையா நினைக்கும் போது இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஃபைட் பண்ணதை பார்க்கும்போது ஆஹா ஏதோ டானிக் சாப்பிட்டு வந்து ஆடுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பேசுவோம் இன்றைக்கி வெஸ்ட் இண்டீஸோட ஃபைட்டை பற்றி. ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் ரன் அவுட் பற்றி, அதில் கில்லோட தப்பு இருக்குதா, அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பரோட தவறு இருக்குது, அது அம்பையர்களோட தவறுதலான நாட் அவுட்டா, இப்படின்னு கொஞ்சம் கிரிக்கெட் வழக்கமாக பேசுவோம். பட் நிறைய கிரிக்கெட் இன்னைய ரிவ்யூவில் நம்ம பேச போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மதுரைக்கு தோனி வந்தார் இல்லையா, நம்ம போனோம் இல்லையா, விலாக் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் இது மாதிரி இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2027 இந்தியா டூர் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 2025 டெல்லியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி நான் நினைக்கிறேன். ஜெய்ஸ்வாலோட அந்த ரன் அவுட் அதில் 2 டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து கில்லு பண்ணது தப்பா, இன்னொன்று வந்து இம்லாக் பண்ணதுங்கிறத தாண்டி அம்பையர்கள் வந்து விக்கெட் கீப்பரை தாண்டி அம்பையர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து மிட் ஆஃப்ல அடிச்சுட்டு விட்டு போனார். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் எடுக்கிறதான சான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்லும் நிதிஷ்குமார் ரெட்டியுமே அந்த இடத்துல அடிச்சுட்டு ஒரு தடவை ரன் ஓடுறத பார்க்கவும் முடிஞ்சிச்சு. ஆனால் அது ஒரு ரிஸ்கியான ஒரு சிங்கிள். அதாவது இந்த டெஸ்ட் மேட்சுக்கு இப்போ 2 பேர் இருக்கக்கூடிய நிலைமைக்கு, டீம் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த ரிஸ்கி சிங்கிள் தேவையே கிடையாது. இதில் சுப்மன் கில்லோட கால், இதில் சுப்மன் கில் ஓடி இருக்கணும், சுப்மன் கில்லோட பிளேஸ் தான் ரிஸ்கி பிளேஸ் அப்படின்னு சொன்னாலும், பட் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, 2 பேருமே வந்து ரிஸ்கான ஒரு இடத்துல தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா சரிங்க பாலை ஃபீல்டர் எடுத்து த்ரோ வந்து விக்கெட் கீப்பர் பக்கம் அடிச்சிட்டாரு. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெய்ஸ்வால் பக்கம் அடிச்சிருந்தாருன்னா யோசிச்சு பாருங்க, இதுதான் அவருக்கு பக்கம், அது அவருக்கு தூரம். ஸோ இந்த 3 ஸ்டெப் அவருக்கு கிளியராக தெரியும். இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலோட காலும் ஒரு சூசைட் கால் தான். ஜெய்ஸ்வால் வந்தாலும் அவுட் ஆயிருந்திருப்பாரு, கில் அந்த பக்கம் போனாலும் அவுட் ஆயிருந்திருப்பாரு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னே கிடையாது. அங்கே வந்து ஒரு 6 ரன்னு கூட கிடையாது, சூசைடு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கில் ஒரு அழுத்திட்டு டக்குனு பின்னாடி பாலை பார்க்கும்போது பாலை பார்த்து நின்ட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலும் பின்னாடி பாலை பார்த்து நிற்கணும். ஓகேங்களா, ஆஹா நேராக பால் ஃபீல்டர்கிட்ட தான் போகுது, ஃபீல்டர் வந்து அப்படி நின்னா பரவாயில்ல, ஃபீல்டர் முன்னாடி மூவ் பண்ணி வந்து எடுத்து அடிச்சா கில்லும் காலி தான். இந்த இடத்துல வந்து இல்லை நீயும் காலி தான், அது ஜெய்ஸ்வாலும் காலி தான். அப்படிங்கும்போது ஸோ கில்லு பாதி கிரவுண்ட் ஒடியாறதுக்கு முன்னாடியே அங்கே நிப்பாட்டி இருப்பாரு அப்படிங்கிறது கில்லோட ஒரு நினப்பு. அவர் நினச்சது தப்பும் கிடையாது, இது ரொம்ப பேசிக்கு. அதாவது கில் இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ரன் அவுட் பண்ணதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இப்போவும் பாருங்க ஜெய்ஸ்வாலை வந்து கில் ரன் அவுட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பாசு கோலியும் ரோஹித் சர்மா விளையாடும் போது எத்தனை தடவை தெரியுமா விராட் கோலி அவர் ரன் அவுட் ஆகியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிறது தான். இத்தனைக்கும் ரோஹித் கோலி 2 பேரும் சேர்ந்து பல 100 பார்ட்னர்ஷிப் போட்டவங்க. பட் அவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான எரர்ஸ் நடக்கும்போது என்ன பாஸ் இதெல்லாம் பெருசு கிடையாது பாஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொல்லுவேன் ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 100க்கான ஒரு தரமான ஒரு அடித்தளத்தெல்லாம் அமைச்சு வச்சுட்டு இந்த மாதிரி அவுட் ஆனதில் வந்து ஒரு வருத்தம். சரி இது ஒரு பக்கம் ஓகேங்களா. அதில் கில்லோட தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் கில்லு மேலே தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், ஜெய்ஸ்வால் மேலே தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஸ்ட்டில் குயிக்கான ஹரிபுரி சிங்கிள்ஸ்லாம் எடுப்பாங்க கரெக்ட், பட் இந்த இடத்துல அது தேவை இல்லை. இந்த இடத்துல வெஸ்ட் இண்டீஸுக்கு அகேன்ஸ்ட், இந்த இடத்துல ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான டீமுக்கு அகேன்ஸ்ட் அது தேவை இல்லை. உங்களுக்கு நாள் கிடக்கு, செஷன்ஸ் கிடக்கு, ப்ரெஷர் மட்டும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக அடிச்சு வந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டே பாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும்னா. இது ஒரு பக்கம். அடுத்ததா இம்லாக் பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பில் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பால் வெளில டொபுக்குன்னு ஓடிடுச்சு. பட் இந்த டிவிஎம் பேர் சரியாக பார்க்காததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜெய்ஸ்வால் அவுட்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது அவர் கண்ட்ரோலில் பால் கிடையாது ஒன்று. ஆனால் ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஐசிசி கோட் ஆஃப் கண்டென்ட்லா அதாவது ஐசிசியோட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ விக்கெட் ப்ரோக் ஆகும் போது, அதாவது பேட்டரோட பேட்டோ இல்லை அவங்களோட அதாவது கிளாத்தோ இல்லை அவங்களோட எந்த பார்ட்டுமே உள்ளே இல்லாத பட்சத்தில் அப்போது ரன் அவுட் பண்ணும்போது விக்கெட் ப்ரோக் ஆகுது, அதாவது பைல்ஸ் தகர்க்கப்படுது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஃபீல்டரோ விக்கெட் கீப்பரோ அவங்க கையில் வந்து பால் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்லாக்கோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா பால் இல்லைங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நாட் அவுட்டு. பட் தவறுதலாக ஜெய்ஸ்வாலுக்கு வந்து டிவி அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்துட்டாரு, இல்லைனா இன்றைக்கி இன்னொரு 100 போட்டு பார்த்துருந்துருப்பாரு ஜெய்ஸ்வால். ஸோ இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நான் உங்ககிட்ட நினச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கில் குற்றமற்றவர்
ஜெய்ஸ்வால் கொஞ்சம் குற்றமானவர், இன்னொரு பக்கம் இம்லாக் லக்கியானவர், டிவி எம்பையர் முழு குற்றவாளியாக அதை நான் பார்க்குறேன். சரி ஓகே, இது மாதிரி ஊரில் தப்பு நடக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் நான் கிட்ட சொல்லிக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்மளோட நாளோட ரிவ்யூவில் போகும்போது விக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஹார்டாக இருக்குது விக்கெட், ஓகேங்களா, நல்லா ஹார்டாக இருக்குது. இந்த விக்கெட் தாங்கும் போல, அதாவது விக்கெட் உடைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாமா, ஒரு 7 நாள் 8 நாள் டெஸ்ட் மேட்ச்க்கு இந்த விக்கெட் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி விக்கெட் ஹார்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போட்டாங்கன்னா குத்தி நல்லா பேட்டுக்கு வருங்கிறதுனால பேட்டர்ஸுக்கு நல்லா டைமிங் கிடைக்கும். அதே நேரத்தில் குயிக்காக போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக பேட்டில் வந்து போதும் அதுவும் அடிக்கிறவங்களால நல்லா அடிக்க முடியும். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக யாராவது டேர்ன் வச்சுருக்காங்க. ஸோ ஜடேஜாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா பேஸு இருக்குது, அவருக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடைச்சாலே போதும், கொஞ்சம் விக்கெட் ட்ரையாக இருந்தாலே அவர் நல்லா லைட்டாக வெளில எடுத்து வந்து திருப்ப செய்வார். பட் குல்தீப் யாதவ்லாம் வந்து சில நேரங்களில் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார். பட் ஆனால் இந்த மாதிரி ஹார்டான கண்டிஷன்லையும் அவர் வந்து போட்டுருவார். அதை நம்ம இதை பற்றி ரோஹித் சர்மா சொல்லி நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஹார்டான கண்டிஷன்ஸ்லாம் வந்து கில் மாதிரியான ஒரு மாதிரி நல்ல டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட்டர்ஸுகளுக்குலாம் வந்து ஸோ நேராக போட்டாங்கன்னா சூப்பராக ஆடுவாங்க. இன்றைக்கி கில்லாம் வந்து நேராக நல்லா ஆடினார். மாதிரி கிரீஸை விட்டு வெளியில் வந்து லெங்த்தை பிக் பண்ணுறதுக்காக ஆடிட்டு இருக்கும்போது ஸோ திடீர்னு விக்கெட் கீப்பர் அப் டு நிற்க வச்சாங்க. ஸோ நின்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இல்லை மிடு விக்கெட்டில் ஒன்று அடித்தார். பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஸ்பின்னையும் சரி ஃபாஸ்ட் பாலும் சரி இதில் வந்து எல்லாம் குலாப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி ஆடலாம். ஸோ ஒரு கேலண்டர் இயரில் விராட் கோலி தான் கேப்டனாக, அதாவது இந்தியன் டெஸ்ட் கேப்டனாக 500 அடிச்சிருந்தாரு. இந்த வருஷம் சுப்மன் கில் அதை வந்து ஈக்குவல் பண்ணியிருந்திருக்கிறாரு. எனக்கு தெரியும் விராட் கோலி 2-3 தடவை அது மாதிரி ஒரு 5 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சச்சின் அடித்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஒரு 4-3 அடித்த ஞாபகம். பட் ஆனால் விராட் கோலி ரெகுலராக அடிச்சிருந்தாரு. அதை கில் வந்து ஃபஸ்ட் டைம் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கும்போது அதை வந்து இங்கிலாந்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஈக்குவல் பண்ணி கோலிக்கு பக்கத்தில் இப்போ உட்காந்துருக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஓரளவு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா கூட இந்த வருஷம் ஆடுவாங்க. ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ஜம்முன்னு சூப்பராக நீங்கள் ஆடினாருங்கிறது ஒரு பக்கம்னா, அவர் ஆடும்போது துருவ் ஜுரேல் வந்து ஆக்சிலரேட்டர் அழுத்தினார். இவரும் சில இடங்களில் கொஞ்சம் பதுங்க ஆரம்பித்தார். அந்த பேர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி காமாக எடுத்துகிட்டு திரும்பி குயிக்காக அடிக்க ஆரம்பித்தார். ஸோ அங்கே ரன் ரேட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது நான் சொல்லட்டுமா, இதில் வந்து கில் ஆனது ஒரு பக்கம், ஜெய்ஸ்வால் ஆனது ஒரு பக்கம், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸோட பேட்டர்ஸ் அலெக் ஏத்தன்ஸ் இருக்கார்ல, அவர் இப்போ ஹோப் ஆனது, தியாகராஜன் சந்திரபவுல் இவங்க ஆனதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்றைக்கி துருவ் ஜுரேல் ஆனதோ நிதிஷ்குமார் ரெட்டி ஆனதோ வந்து எனக்கு சொல்லுவேன். அவங்க கூட கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா சொல்லிட்டேன், நான் ப்ரிவியூலும் சொல்லிட்டேன், ரிவ்யூலும் சொல்லிட்டேன், டேலண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட, நல்ல டேலண்ட் இருக்குது, டேலண்ட் இல்லாமலாம் கிடையாது. அவங்கக்கிட்ட ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துருப்பீங்களா, அலெக் ஏத்தன்ஸ் யாராட்டம் நல்லா விளையாண்டுருப்பாரு. இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸில் நல்லாவே விளையாண்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆனார். விடுங்கன்னு நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டு, ஓகேங்களா. ஒரு மாதிரி நீங்கள் ஒரு 4 நல்ல ஷாட் ஆடிடுவீங்க, ஓகேங்களா, டப்புன்னு அவுட் ஆகிடும் முடிஞ்சிச்சு. பட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படி கிடையாது. இல்லை, நீங்கள் நல்லா டிஃபென்ஸ் வைக்கணும், நீங்கள் நல்லா ஷாட் ஆடணும், நல்லா பாலை பார்க்கணும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியும். அலெக் ஏத்தன்ஸ் வந்து அதான் இருக்குது, ஓகேங்களா, இன்னும் இருக்குது. இவங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்கிட்ட ஒரு 2 வருஷத்தில் இல்லை ரெகுலராக கிரிக்கெட் விளையாண்டே இருந்தாங்கன்னா 3 வருஷத்தில் இவங்க கிட்ட பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி வெளியில் வரும், அந்த கிரிக்கெட் வெளியில் வரும். நீங்கள் குல்தீப்பை ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸோ இந்த இடத்துல அலெக் ஏத்தன்ஸ் கூட சந்திரபவுலுமே நான் சொல்லுவேன், அவருமே நல்லாவே ஆனார், ஸ்பின்னர்ஸ் ஹேண்டில் பண்ணார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அலெக் ஏத்தன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் தியாகராஜன் சந்திரபவுல் ஒரு மாதிரி பொறுப்பே இல்லாமல் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பொறுப்போடு ஆடினார். அப்புறம் இன்றைக்கி வந்து கிரவுண்டுக்கு, அதாவது டெல்லி அருண் ஜேட்லி ஸ்டேடியமுக்கு விவியன் ரிச்சர்ட்ஸ் லாரா வந்திருந்தாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் பேசினாங்களாம் அவங்கக்கிட்ட. பாருங்களேன், அடிச்சிட்டாங்க. அதாவது இன்றைக்கி சொல்கிறேன்ல, தேர்ட் செஷன் ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. தேர்ட் செஷன் ஒரு 140 ரன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். பின்னாடி இருக்கிறாங்க தான், ஆனால் ஒரு 4 விக்கெட் விட்டுட்டாங்களே. 140க்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 2 இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஓகே. ஆனால் டப்புன்னு அடுத்து 2 விக்கெட்டு. ஜடேஜா 3 விக்கெட், குல்தீப் யாதவ் 1 விக்கெட். ஆனால் சுந்தரையும் சரி ஒரு மாதிரி பும்ராவும் சரி அந்த சைட்லேருந்து நல்லாவே ஆடினாங்க. ஜெயிக்க மாட்டாங்க, ஓகேங்களா, ஜெயிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இப்படி சொல்லக்கூடாது, சம்திங் என்ன வேணாலும் நடக்கலாம், ஓகேங்களா. பட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் 140லேருந்து நான் ஒரு 300 சொச்சம் பார்த்துட்டேன்னா சோஃபார் ஹாப்பி. பட் ஆனால் சும்மா சொல்ல முடியாது, நாளைக்கெலாம் வந்து ஜடேஜா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கார். பட் நாளைக்கு பும்ராலாம் காலைல, சிராஜ்லாம் காலைல ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்கலாம், சரி பார்ப்போம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தேர்ட் செஷனில் ஹோப் விளையாண்டதெல்லாம், அது ஹோப் பும்ராவை அடித்ததெல்லாம் 2-3 சிக்ஸஸ் நல்லா இருந்துச்சு. குல்தீப் அதெல்லாம் நேராக அடித்தார். ஏத்தன்ஸ் இருக்குது. பட் இதில் கிங் மட்டும் தான் எனக்கு குறை. கிங் இருந்தார்னா ஸோ நல்லா இருந்திருக்கும். பட் கிங் ஒரு குறை, ஓகேங்களா.
சரிங்க, இன்றைய தினத்தில் ரிவ்யூ நிறைவடைந்தது. இதில் வேரக்கன் ஸ்லோவாக போட்டு அவர் தப்பிச்சிட்டு இருந்தார். பட் ஜடேஜா குயிக்காக போட்டு விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க, விக்கெட் ஹார்டாக இருக்குதுன்னா அங்கே அதுக்கு ஒருத்தர் நீங்கள் இப்படி போகிறீங்களா, அதுக்கு ஒரு பிளான். நீங்கள் குயிக்காக போகிற அதுக்கு ஒரு பிளான். ஸோ இதுதான், நீங்கள் கிரிக்கெட் விளாட்றீங்கன்னா ஒரு ஸ்லோவாக போட்டாரா விக்கெட் கிடைக்குங்களே, உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பிளான் இருக்கும், அது பண்ணுங்கள், அது கிடைக்கும். நீங்கள் அதான் நடந்துச்சு. சரி, ஓகேங்க, இன்றைய நாளோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. பட் ஆனால் நான் சொல்கிறேன், அகமதாபாத்லேயும் டெல்லியிலையும் காண கிடைக்காத காட்சி இன்றைக்கி கடைசியாக வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, கடைசியாக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் கிட்டேருந்து. பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போது அடுத்ததாக டே 3யோட ரிவ்யூ. டே 3யோட மேட்ச் முடியுமா? சரி, ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு வேளை வெஸ்ட் இண்டீஸை உடைக்கிட்டாங்க அப்படின்னா செகண்ட் செஷன்லேயும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா 378 கிட்டத்தட்ட லீடில் இருக்கிறாங்க. ஸோ பின்னலையில் வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 378 அவங்க சுருட்டலாம். இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வரக்கூடாது, இவங்களுக்கு நாளைக்கே போட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படி யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னங்க சொல்கிறது, வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டே கிரீஸில் நிற்கணும். ஹோப் கிட்டேருந்து ஒரு 100. இந்தியாவுக்கு ஸ்பின் நல்லா விளையாடுவார்னு ரோஷன் சேஸ் டாஸில் சொன்னது கேள்விப்பட முடியுது. பின்ன இருக்கக்கூடிய ஜெரன் சீல்ஸு கொஞ்சம் பேட் எடுத்து சுற்றுவார். பட் இதில் சேஸாக மிஸ் ஆகிறாரு. சேஸ் இருந்திருந்தாருன்னா ஸோ ஏதாவது கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க நம்மளும், இப்போ இப்படி வரும்பா அப்படி வரும்பான்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஒரு குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் சுந்தர், இவங்களுக்குலாம் வந்து ஒரு சேலஞ்சு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். பும்ராவோட ஃபஸ்ட்டு ஸ்பெல், சிராஜோட ஃபஸ்ட்டு ஸ்பெல்லேருந்து இவங்க விக்கெட் விடாமல் தாண்டிட்டாங்கன்னா இவங்களால 250 அடிக்க முடியும். எங்கேயே மேலே ஒரு 2 விக்கெட் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனில் வெஸ்ட் இண்டீஸ் காலி. ஃபாலோவெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி விவியன் ரிச்சர்ட்ஸ் விளையாண்ட காலகட்டத்தில் டெல்லியில் டெஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ். யாராவது இங்கே விவியன் ரிச்சர்ட்ஸாக மாறுவாங்களா, ஹீரோவை மாறுவாங்களா? இங்கே பாருங்கள், கிரிக்கானந்தா வந்து 3வது நாளில் மொத்த ரிவ்யூ முடியணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது 4வது நாள் உட்காந்து நீ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் கொண்டு வருவாங்களா? 4வது நாள் ரிவ்யூ பண்ணுவானா? பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?